நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் தலை வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியே இருக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025ல வந்துட்டு ஒரு ஜாம்பி ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட 28 இயர்ஸ் லேட்டர் அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரூட்டலான ஜாம்பி ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். சரி, ஃபர்ஸ்ட் கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செட் ஆஃப் பீப்புள் பார்த்தீங்கன்னா மெயின்லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய வைரஸ் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பான இடத்துல வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வளர்ச்சி அப்படின்றது சுத்தமா இருக்காது. இன்ஃபேக்ட் வில்லு அம்பு தான் பாத்தீங்கன்னா இவங்க வந்துட்டு வெப்பன்ஸா யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவருடைய அப்பா பாத்தீங்கன்னா அந்த மெயின்லேண்டுக்கு வந்துட்டு இவரை கூட்டிட்டு போறாரு. அந்த இடத்துக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோக்கு தெரிய வர விஷயங்கள்லாம் என்ன, இது மூலியமா உடம்பு சரியில்லாத இவருடைய அம்மாவுக்கு வந்துட்டு என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா பாத்தீங்கன்னா இருக்கு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்திருக்க ஜாம்பி படம் மாதிரி இல்லாம இந்த படம் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துட்டு டிஃப்ரெண்டா எடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல அந்த ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணக்கூடிய சீக்வன்ஸா இருக்கட்டும், தென் அந்த ஜாம்பிஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நியூடா தான் காட்டுவாங்க. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதுசா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. தென் அதுக்கேற்ற மாதிரியான ஒரு நல்ல ஹாரர் ஃபீல் தரக்கூடிய பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு ரொம்ப நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. மெயினா இந்த படத்துல ஒரு ஜாம்பிக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை அப்படின்றது பிறக்கும். ஸோ அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஓப்பனா காமிச்சிருப்பாங்க. ஸோ லைட் அடல்ட் பீப்புளா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் இருந்தாலுமே இந்த படத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி அப்படின்றது இந்த படத்துல இருக்காது. தென் படத்துடைய மிடில் போர்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே வந்துட்டு ஸ்லோவா கொண்டு போவாங்க. மற்றபடி இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு வித்தியாசமான ஜாம்பி ஹாரர் த்ரில்லர் படம் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா கொஞ்சம் தனியா மட்டுமே பாருங்க.